என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க வரக்கூடிய 15 ஜனவரி 2025 மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைச்சுன்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஸோ அதன்படி கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னாக்கா நோ, இது நோ இஷ்யூ. அது வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஹையர் அஃபீஷியல் மாவட்ட செயலாளர் மூலமாக நம்ம அந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஒரு போடு போட்டார். அக்டோபர் மாதமே ஒரு போடு போட்டார் 2024. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 40 லட்சம் பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகை வரலையோ அவங்களுக்கெல்லாம் ஜனவரி 15, 2025 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்று. இன்ன வரைக்கும் 2023 செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னாக்கா 29/12/2024 வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கையில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ சிறப்பாக மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல, ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு கிடச்சி, பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சி, பாமகவில் இருக்கிறவங்க கிடச்சிருக்கு. எல்லாம் நம்ம சொந்தங்கள் தான், நம்ம தமிழர்கள் தான். ஓகே, ஒன்று இனிவே இப்போ திமுகவில் இருக்கிறவங்களுக்கே பணம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வேதனையை வந்து மாவட்டம் எம்எல்ஏ எம்பி மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க நிறைய புகார் தெரிவிச்சிருக்காங்க. சிஎம் செல்லுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 29/12/2024 தகுதி உள்ளவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தகுதி உள்ளவங்கனாக்கா, தகுதி உள்ளவங்களா இருந்ததுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நாங்கள், எங்களுக்கு என்ன தகுதியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறீங்களா, ரேஷன் கடையில் ஜாமான் கொடுக்குறீங்கல்ல, ஓட்டு போட்டவங்களுக்கும் கொடுக்குறீங்க, ஓட்டு போடாதவங்களுக்கும் கொடுக்குறீங்க, ஏடிஎம்கேக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறீங்க, பாமகவுக்கு கொடுக்குறீங்க, மதிமுக கொடுக்குறீங்க, தேமுதிகவுக்கு கொடுக்குறீங்க, தாவைக்காவுக்கு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகையில் மட்டும் என்ன உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, எங்களுக்கு என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்கள் பார்க்குறீங்க? நான் சொல்லலை, தமிழக மக்கள் சொல்கிறத திமுக அரசுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒரு பொறுமையாக நாங்கள் கேட்டுக்கிறது தான். உடனடியாக ஜனவரி 15 பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே பணம் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையும் அந்த 1000 ரூபாய் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, 2000 ரூபாய் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏன்னா 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தாங்க, தமிழக மக்கள் இந்த வருஷம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் 2025 வருது, 2026 வந்து சட்டசபை தேர்தல் வரதுனால மிகப்பெரிய பரிசு தொகுப்பை எதிர்பார்த்தாங்க, 16 வகையான பரிசு தொகுப்பை எதிர்பார்த்தாங்க. எல்லாம் சப்புன்னு போயிடுச்சு. புடவே கிடைக்குமாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு வந்து புடவை கிடைக்கல, வேட்டியும் கிடைக்கல. இந்த வருஷமாச்சும் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வேட்டி புடவை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கூட்டுறவுத்துறை கைத்தறி அமைச்சர்களுக்கும் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிவிச்சிடும். ஸோ ஜல்லிக்கட்டு கூட இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு செய்தியை சொல்லி 29ஆம் தேதி மாட்டுக்கு வந்து தலையில வந்து கொம்பு மூலமா முட்டுறதுனால பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுனால கொம்புக்கு வந்து கவசம் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாடுபிடி வீரர்கள்லாம் வந்து எதிர்மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில். நாங்கள் வந்து வீர விளையாட்டு கொம்பு சீவி தான் எங்களுக்கு பழக்கம், போய் கொம்புல கவர் போட்டு முட்டை சொல்லி பழக்கம் இல்லை, எங்களை வந்து வீர தமிழனா எங்களை வாழ விடுங்க, அதெல்லாம் வந்து தமிழர்கள் பாரம்பரியத்துக்கு எதிரான ஒரு விஷயம், தலைக்கு வந்து கொம்புக்கு வந்து கவர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்து எதிர்மனுவாக ஒரு போட்டிருக்கிறதுனால ஸோ காந்தி அவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு எம்எல்ஏ அமைச்சர். அதாவது பாதுகாப்பாக இந்த வருஷம் எல்லா மக்களும் சமத்துவமாக பொங்கலாக கொண்டாடணும், உயிர் பலி இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் காயம் இல்லாமல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியரோட இன்னைக்கு கலந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிற அடிப்படையில் தான் இந்த தமிழர் மக்களுடைய நல்ல வளமான வாழ்க்கைக்கு தமிழ்நாடு அரசுடைய எதிர்பார்ப்பை தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. தமிழக மக்களுடைய வாழ்க்கையை தரம் உயர்றதுக்கு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகையை 15/1/2025 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தலைநகரத்திலேருந்து வில்லேஜ் வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்டை வலியுறுத்தி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே. திராவிட மாடல் தான் சொல்லிக்கிட்டே இருந்தால் பார்த்தது செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தலைமைச் செயலாளர் மூலமாக முதல்வருக்கு இந்த வீடியோவை அனுப்புகிறேன் நண்பர்களே. நன்றி.